ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 2 விதமான சிக்கன் சூப் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து பிளெயின் சிக்கன் சூப்பு, இன்னொன்று வந்து வெஜிடபிள் வித் சிக்கன் சூப். ஃபஸ்ட்டு பிளெயின் சிக்கன் சூப் செய்யலாம். வெங்காயம் எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. பூண்டு எடுத்துக்கங்க, பூண்டும் பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க, குக்கர் வைங்க, பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் மெல்ட் பண்ணுங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்குங்க, டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வர. சிக்கன் சேர்த்துக்குங்க. அலசி வச்ச சிக்கன் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற வரை வதக்குங்க. கரெக்டாக கவுச்சி அடிக்கும். மல்லித்தூள் சேர்த்துக்குங்க, ஜீரக பொடி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்குங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மூடுங்க. ஒரு 4 விசில் வைங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான சூப்பு. கொத்தமல்லி தழை தூக்கிக்குங்க. அப்படியே சர்வ் பண்ணுங்க. ஒரு சூடான சூப் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளேவர் இருக்கும். வெறும் சிக்கன் மட்டும்தான். லைட்டாக பெப்பர் தூவிக்குங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி பார்க்கலாமா? அடுத்த ரெசிபி சிக்கனும் வெஜிடபிளும் வச்சு செய்கிறது. இந்த சூப்போட அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, அதோட ரொம்ப எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் உள்ளது. வாங்க ஆரம்பிக்கலாமா? சிக்கன் சூப், சிக்கன் வெஜிடபிள் சூப். பீன்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா காயுமே அலசி எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. ஒரு 5லேருந்து 10 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காய் அதிகமாக பிடிக்கும்னா காய் நிறையா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடலாம். கேரட்டை தோல் சீவிட்டு அலசிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. ஹெல்த்தியான ஈஸியான சூப்பு. மான்சூனுக்கு ஏற்றாப்புல மழைக்காலமாக இருக்கட்டும், பனிக்காலமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டிலே செஞ்சுக்கலாம். வெங்காயம் எடுத்துங்க. வெங்காயத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. கோஸ் எடுத்துக்கங்க. கோஸையும் நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. கோஸை நீல வாக்கில் வெட்டினாலும் நல்லாயிருக்கும், ஸ்லைஸ் பண்ணாப்புல. கொத்தமல்லி தழை எடுத்துக்கங்க. கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. ஒரு கடாயி வைங்க. பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா மெல்ட் பண்ணுங்க. இதில் டேஸ்ட் கொடுக்குறதே பட்டர் தான். பட்டர், அப்புறம் இஞ்சி பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்குங்க.
ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நல்லா கிரன்ச்சியாக இருந்தாவே நல்லாயிருக்கும். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, சிக்கனை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்துங்க. அதை வந்து நல்லா பச்சை வாசனை, அதாவது கவுச்சி போகிற வரை நீங்கள் வந்து அதை வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்கும், சில பேர் பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. நறுக்கி வச்ச கேரட் சேர்த்துக்குங்க. பீன்ஸ் சேர்த்துக்குங்க. கோஸ் சேர்த்துக்குங்க. கூடவே உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், குக் பண்ண வேணாம், கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்குங்க, 3லேருந்து 4 கப். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வைங்க. சிக்கன் வந்து ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். எல்லா காயுமே சீக்கிரம் வெந்துடும், அதனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. வெந்துருச்சு பாருங்க, சூப் ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணுங்க. கொத்தமல்லி தூவி அப்படியே சர்வ் பண்ணுங்க. கொஞ்சம் பெப்பரும் தூவிக்குங்க. தேவையான காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பெப்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஈஸியான ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது சாப்பிடையில நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும், இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்க. தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஹெல்த்தியான, ஆரோக்கியமான, சிம்பிளான ஒரு டேஸ்டியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.